திரை விமர்சனமெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா ஒரு படத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கருத்து இருக்கும். அதை ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம அதை பற்றி பேசுகிறதில்ல. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையே 24 வயசு பையன்கிட்ட இருந்து வந்திருக்கே அப்படிங்கும்போது ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. படத்தை நம்ம பார்க்கல, படம் எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இந்த டைலாகு கேட்டப்போ ஒரு மாதிரி நெருடலாக இருந்தது. அதை தான் சொல்லலான்னு வந்தேன். டூரிஸ்ட் ஃபேமிலி விமர்சன ரீதியாக ரொம்பவே நல்லா இருக்கு. வசூலிலும் சாதனை படைச்சிருக்கு. ஒரு 24 வயசு பையன் தான் டைரக்டர் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக இருக்குது. இது எல்லாமே வெற்றி இருந்துட்டு போட்டோம். மிஸ்டர் சசிகுமார், அந்த தம்பி எழுதின டைலாக சொல்லிடுங்க. ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வேணும்? 3 வேளை சாப்பாடு, ஒரு நல்ல குடும்பம். அந்த விதத்தில் உலகத்திலே சந்தோஷமான மனுஷன் நான் தாண்டா. ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம்னா 3 வேளை சோறு. உண்மைதாங்க. சோறே கிடைக்காதவனுக்கு 3 நேரம் சோறு கிடைக்கிறவன் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருப்பான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷமான வாழ்க்கை, 3 வேளை சோறு இருந்தா சரிதான், தப்பில்லை. கடவுள் புண்ணியத்தில் நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு. அதுவும் ஒரு சந்தோஷமான மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 24 வயசு பையன் பேசின அடுத்த டைலாக் தான் நமக்கு நெருடலாக இருக்குது. அதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் சசி, சொல்லிடுங்க. கடவுள் புண்ணியத்தில் 2 தங்கமான பிள்ளைகள். உலகத்திலேயே சந்தோஷமான மனுஷன் அவர் தாங்க. அப்புறம் கடவுள் புண்ணியத்தில் 2 தங்கமான பிள்ளைங்க யாரு சார்? 2மே ஆண் பிள்ளைகள். கடவுள் புண்ணியம் பண்ணதுன்னா 2மே பசங்களாக தான் இருக்கணும். அதாவது நம்ம பண்ண புண்ணியத்துக்கு கடவுள் நமக்கு திருப்பி பண்ணுற புண்ணியம் தான் 2 பசங்க. ஒருவேளை நம்ம கடவுளை சரியாக கும்பிடாம விட்டு கடவுள் நமக்கு சாபம் கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 2மே பொம்பளை பிள்ளைங்களா போயிருந்திருக்கும். கடவுள் கொடுத்த புண்ணியத்தில் 2மே தங்கமான பசங்க அப்படின்னா என்னென்னு எனக்கு இப்போ வரையும் புரியல. என்னென்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா தங்கமான பசங்களுக்கு என்னென்ன குவாலிட்டி, தங்கமான பிள்ளைங்களுக்கு என்னென்ன குவாலிட்டி வச்சுருக்காங்கங்கிறது தான் இந்த சமூகத்தில் இருக்க பிரச்சனையே. ஏதோ நல்லா ஓடிட்டுருக்கிற படத்தை பற்றி தப்பாக பேசணுமே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிடாதீங்க. நான் பேசிகிட்டு இருக்கிறது படத்தை பற்றி இல்லை, அந்த 24 வயசு பையனோட மன ஓட்டத்தை பற்றி. அந்த பையனுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. நம்ம நிறைய புண்ணியம் பண்ணாதான் சாமி அருள் கொடுத்து பசங்களாக பிறப்பாங்க. ஒருவேளை புள்ள பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கட் பண்ணிங்கன்னா அந்த அழகான குடும்பத்தில் அழகான கான்வர்சேஷன் ஒன்று நடக்குதுங்க. அவங்க அப்பாவுக்கு தூக்கம் வருதாமா, வா தூங்கலான்னு ஒய்ஃபை கூப்பிட்றாங்க. அப்போ பெரிய பையன் அதை நக்கலாக பேசுகிறான். சரி, அம்மாவுக்கு எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நாங்கள் தூங்க போகிறோம், வா. எனக்கு தூக்கம் வர இல்லையே. எனக்கு வருதே, வா. அப்பா, உண்மையிலே நீங்கள் அப்பாவை கிடைச்சதுக்கு நாங்கள் தான் கடவுளுக்கு நன்றி சொன்னோம். சும்மா. அப்பா, இன்னொரு விஷயம். என்னடா? இன்றைக்கி நீங்கள் எந்த ரூமில் தூங்கோ, தம்பி அம்மாவோட தூங்கட்டும். ஏன்? ஏனண்டா உனக்கு இன்னொரு தம்பி வேண்டாமா? டேய் சி, என்னடா கதைக்கிறீங்க? அப்பா தூங்க தான் போகிறேன். அந்த கான்வர்சேஷன் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருந்தது. 24 வயசு பையனோட அந்த எண்ணத்தை பார்க்கும்போது கொஞ்சம் நெருடலாக இருந்தது. இன்னைக்கு நீங்கள் என் கூட படுங்க, அம்மா தம்பி கூட படுக்கட்டும். ஏன்னு கேட்டால் எனக்கு இன்னொரு தம்பி வந்துடக்கூடாது அப்படிங்கிறான். அங்கே கூட தங்கச்சிங்கிற வார்த்தை வரல. 2K கிட்ஸுக்கு தங்கச்சிங்கிற அந்த ஜெண்டரே வரல. அது என்ன கடவுள் புண்ணியம்னு தெரில. பசங்க அவ்வளவு தங்கமானவங்களாக இருக்காங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். ஏன்னா பசங்கள்லாம் தங்கமானவங்க, புண்ணியம் பண்ணவங்க. அப்போது பிள்ளைங்க யாருன்னு கேட்குறீங்களா? அந்த தம்பி அழகாக சொல்லுவார். சசி சார், அதையும் சொல்லிடுங்க. ஒரு அழகான அதான் அழகான மனைவி. அப்படி பார்த்தா உலகத்தில் சந்தோஷமான மனுஷன் நான் தாண்டா. அழகான அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுவார். அழகானங்கிற வார்த்தையை சொன்ன உடனேயும் அந்த 24 வயசு பையனோட மூளை எப்படி ஒர்க் பண்ணியிருக்குன்னா, உடனே கேமராவை சிம்ரனுக்கு க்ளோஸ்அப் வையே. மேடம் வெக்கப்படுங்க மேடம், அந்த ஆழ்தோட்ட பூபதியிலிருந்து வெக்கப்படுங்க மேடம். வெக்கம் 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 வெக்கம், எனக்கே வெக்கமாக இருக்குது. அழகான மனைவி இருந்தா ஒரு மனுஷனுக்கு சந்தோஷமான வாழ்க்கை. இங்கே மனுஷங்கிறது அந்த அப்பா, அவர் தான்.
அந்த மேல் கேரக்டருக்கு ஃபீமேல் கேரக்டர் அழகாக இருந்தால் போதும். அப்போ அந்த ஃபீமேல் கேரக்டருக்கு மேல் கேரக்டர் எப்படி இருக்கணும்? ஃபீமேல் கேரக்டருக்கு மேல் கேரக்டர் எப்படி இருந்தாலும் ஃபீமேல் கேரக்டர் அழகாக தான் இருந்தாகணும். கிட்டத்தட்ட 70-80களில் அழகுங்கிற வார்த்தைக்கான அர்த்தங்கள் என்னென்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்துடலாமா? புருஷன் அப்படி இப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதுதான் அழகு. நீ புருஷனுக்கு முன்னாடி எந்திரிச்சு தலையெல்லாம் குளிச்சு இந்த ஈரமாக இருக்கிற முடியில தொண்டை கட்டிட்டு சுப்ரபாதத்தை டேப்பில் ஆன் பண்ணிட்டு அப்படியே காஃபி கொண்டு போய் கொடுத்து அவரை எழுப்பணும். அப்போதான் அவர் காஃபியை வச்சுட்டு வைஃப் ஒரு மாதிரி பார்ப்பாரு, எந்திரிங்க டைம் ஆச்சு, நான் குளிச்சுட்டு வந்தாச்சு, நான் டிஃபன் ரெடி பண்ணணும் அப்படின்னு அவரை எழுப்பி விட்டு முதுக தள்ளி பாத்ரூம்குள்ளே விட்டுட்டு ப்ரஷ்ஷில் பேஸ்ட் போட்டு வச்சுருக்கேன், வெந்நீர் விளாவி வச்சுருக்கேன், குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ அந்த பாவி குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே வந்து டைனிங் டேபிளில் உட்காரப்ப இட்லியில் ஆவி பறக்கணும். மல்லிகைப்பூ மாதிரி இட்லி இருக்கணும். அதை அவர் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயோ லஞ்சு பேக் பண்ணி ரெடியாக இருக்கணும். அப்புறம் அவரோட ஷூ சாக்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும், போட்டுட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்பும் போது அப்படியே வாசல்ல நின்று ஒரு டாட்டா. இதுதான் அழகான மனைவி. இதோட அழகு முடியல. ஈவினிங் அவர் ஆஃபீஸ் விட்டு வரும்போது அவரோட லஞ்ச் பேக்கை வாங்கிட்டு அவரோட டையெல்லாம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அவருக்கு ஒரு டீயை போட்டு கொடுத்துட்டு, இந்த ஆஃபீஸ்னாலே தலைவலின்னு யாரை பரப்பி விட்டான்னு தெரியல, தைலமெல்லாம் தேய்ச்சி விடணும். அப்புறம் அவருக்கு நைட் டிஃபன் இந்த அம்மா கொடுத்ததோ அவர் போய் படுத்துருவாரா. அப்புறம் பாத்திரமெல்லாம் விளக்கி கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சு அடுத்த நாளைக்கு என்னென்ன பண்ணணும்னு ஊற போட வேண்டியதெல்லாம் ஊற போட்டு அந்த அம்மா போய் சந்தோஷமாக இருக்கணும். அதாவது அவருக்கு சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் அழகான மனைவி. இந்த மாதிரி அழகான மனைவி இருந்தால் அந்த குடும்ப தலைவருக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? இதை 70-80களில் சினிமாவில் காமிச்சிருந்தா கூட தப்புன்னு சொல்கிறவங்க நம்ம. 24 வயசு பையனுக்கு எப்படி இப்படி சிந்தனை வந்துச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த படத்துலையே அறிவாக இருக்கிறதும் தங்கமாக இருக்கிறதும் ஆம்பளைங்க, அழகாக இருக்கிறது பொம்பளைங்க அப்படின்னு காட்ட வரீங்களான்னு தான் கேட்க வரேன். அந்த 24 வயசு இளம் இயக்குனர்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் இதுதான். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க. கடந்த 20 வருஷமாக வந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நேற்று வந்த ரிசல்ட்டும் அதைத்தான் உறுதிப்படுத்தி இருக்கு. இங்கு மாணவிகள் தான் அதிகமாக பாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல மெஜாரிட்டியாக மாணவிகள் தான் இருக்காங்க. GER ரேஷியோவில் இந்தியாவை விட தமிழ்நாட்டில் மாணவிகளோட சதவீதம் அதிகமாக இருக்கு. அசைக்க முடியாத இரும்பு பெண்மணின்னு தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணதும் ஒரு பெண் தான். அந்த பெண் ஆட்சி நடத்துகிறப்ப இன்னைக்கு இருக்கிற எடப்பாடியிலிருந்து எல்லாரும் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே விஷுவலாக நம்மக்கிட்ட இருக்கு. 2025 வந்த இளம் இயக்குனரே, உங்கள் பார்வை ஏன் கிளம் இயக்குனர் மாதிரி ஆயிப்போச்சு? இது போக அழகான மனைவிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு, சொல்லிட்டுமா? ஏதோ கல்லுமாங்க புல்லுமாங்க அப்படி இருந்தால் தானே அழகு. கல்லு கணவன் புல்லு புருஷன். தம்பி இளம் இயக்குனரே, உங்கள் முதல் வெற்றியை நான் மனமாற வாழ்த்துறேன். ஆனால் ஒரு வகையில் பார்த்தா இப்படி ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வெற்றி அல்ல, விஷம். ஆனால் அதே இதில் உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குது. அந்த ப்ரீ ரிலீஸ் டைமில் உங்கள் காதலிக்கு மேடையில் வச்சு ப்ரப்போஸ் பண்ணிங்கல்ல, அந்த புள்ள அறிவான பொண்ணா அழகான பொண்ணான்னு சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல, புள்ள வெள்ளையாக இருந்துச்சு. ஏன்னா உங்களோட பல செட்பேக்களில் அந்த புள்ள தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்குன்னு சொன்னீங்க. அது உங்கள் கூட சப்போர்ட்டிவாக அழகாக இருந்துச்சா அறிவாக இருந்துச்சா? அந்த இளம் இயக்குனரை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பெண்கிட்ட நேரடியான கோரிக்கை. நேரடியாக சொல்லலாம் தான் பார்த்தேன், ஆனால் படத்தில் இருக்கிற மாதிரி சொன்னால் வேற மாதிரி இல்லை இருக்கும். ஏன்னா அப்பா ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இல்லை, அந்த பொண்ணு விருப்பப்பட்டு ஜாலியாக தான் கல்யாணம் பண்ணிக்கிறு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தானே சீன் காமிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட நிறைய குப்பையான சீன்ஸை நீங்கள் அதில் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் உடச்சி தான் பெண்கள் வெளியே வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? படிக்க போற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய். படிக்க போற பெண்களுக்கு அழகு தேவையில்லை, அறிவு தான் தேவை. உரிமை பேருந்து பயணம், அது அழகா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகலாம் கொடுக்கவே இல்லை. பெண்கள் வெளியே போய் அறிவாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய். நீங்க வீட்டில் அழகான மனைவியா இருக்கணும் அப்படின்னு கொடுக்கல. பொருளாதாரம் உங்க கையில வரணும், பொருளாதார சுதந்திரத்தோட நீங்க இருக்கணும்னு கொடுக்குறாங்க. இப்படி பெண்களுக்கு பார்த்து 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 பண்ணிக்கிட்டு இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியில
ஒரு இளம் இயக்குனர் கிளம் இயக்குனர் சிந்தனையோட வந்து ஒரு படத்தை பண்ணது. வெறும் 2 சீன் தான் பார்த்தேன், முழு படத்தை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. நீங்க இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா அப்படின்னு வந்த அந்த வருத்தப்பட வந்த வாலிபர் சங்கத்துல இருந்து வந்தாளா நீங்க? ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பத்தி பேசுங்க தம்பி. உங்களுக்கு இந்தியாவுடைய சமூக அமைப்பு என்னன்னு தெரியுமா? இங்க ஜென்ஸ் ஈக்குவாலிட்டியே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் ஜென்ஸ் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுங்க, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி கூட நாங்கள் பேசிக்கிறோம். அதுக்கெல்லாம் வெறும் இயக்குனராக வெற்றி அடைஞ்சால் மட்டும் பத்தாது. இந்த சமூகத்தை நம்ம பார்க்குற பார்வைகளுக்கல்ல அது ரொம்ப முக்கியம். ஒரு ஆணின் பார்வையோட சமூகத்தை பார்க்காதீங்க. ஒரு கலைஞருக்கு இருக்க மிக பெரும் பொறுப்பே இந்த சமூகத்தை வழிநடத்துறது தான். முத்தமிழறிஞர், டாக்டர், சிறந்த இலக்கியவாதி, சிறந்த எழுத்தாளர், 5 முறை முதல்வராக இருந்தவர், 50 ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத சக்தியாக இருந்தவர், பாச தலைவன், அதுபோக ஏராளமான பட்டங்களுக்கு சொந்தக்காரர். இத்தனை இருந்தாலும் எங்க முத்துவேல் கருணாநிதிக்கு சிறப்பான பட்டம்ங்கிறது கலைஞர் தான். ஏன்னா அவரு உண்மையான கலைஞர். ஏன்னா அவருடைய பார்வை விளிம்பு நிலை மக்கள்ல இருந்து சமூகத்தை பார்த்தது தான். ஒரு ஆணுக்கான திட்டம் ஆணின் பார்வையிலிருந்து பார்ப்பார். ஒரு பெண்ணுக்கான திட்டத்தை பெண்ணாக இருந்து பார்ப்பார். மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டத்தை மாற்றுத்திறனாளியாகவே இருந்து பார்ப்பார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான திட்டத்தை ஒடுக்கப்பட்ட இடத்திலிருந்து பார்ப்பார். அதனால தான் அவரை நம்ம கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிறோம். காலப்போக்கில் கருணாநிதிங்கிறது கூட மறைந்து கலைஞர்னே ஆயிடுச்சு. அப்படி அவர் கலைஞர்னே ஆனதுக்கு காரணம் அவர் உண்மையான கலைஞராக இருந்தது தான். நீங்களும் உண்மையான கலைஞராக உங்களை மாற்றிக்க புன்னகையோடு வாழ்த்துறோம். இது தோழமை சுட்டுதல் அல்ல, தோழமை குட்டுதல். இதுவும் புன்னகையோடு தான். நன்றி, வணக்கம்.